தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், என் உயிரினும் மேலான அன்பு வாக்காளர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற தேர்தல், தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற தேர்தல், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், பெண் குழந்தைகளை பாதுகாக்கின்ற தேர்தல் இது. கடந்த 5 ஆண்டு காலம் அமைதியா சத்தம் போடாம அமைதியா சொல்றது. இப்ப நான் சொல்ற செய்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த செய்தி போகணும். காரணம், தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. சின்ன சின்ன குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்து கொலை செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி, இந்த ஆட்சியை வேரோடு அப்புறப்படுத்த வேண்டும். இது மிக மோசமானது. இதற்கு நம்முடைய மருத்துவர் தமிழரசி அவர்கள், அதே போன்று திட்டுக்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் என் முருகமாறன் அவர்கள் திட்டுக்குடியில அவர் இரட்டை இலையில போட்டியிடுறாரு. நம்முடைய அருண்மொழி தேவர் நம்முடைய புவனகிரியில இரட்டை சின்னத்திலும் நம்முடைய தமிழரசு டாக்டர் அவர்கள் நம்முடைய மாம்பழம் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். சொன்ன போராது நடக்கிறோம். இந்த தேர்தலில் அதுக்காகத்தான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். ஏன்னா தினம் நான் பார்த்துட்டு வரேன். கடந்த மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தையை காணும். அவங்க அப்பா அம்மா ஒரு நாள் முழுவதும் தேடி பார்த்தாங்க, இந்த குழந்தையை காணும். அடுத்த நாள் காவல்துறையில அந்த குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க. விசாரணை பண்ணதுல பார்த்தா அந்த குழந்தைய ஒருத்தன் கெடுத்து கொலை பண்ணிட்டான். யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அவன் பார்த்தா திமுகவுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி போதையன். போன மாசம் மதுராந்தகத்துல ஒரு குழந்தை, பெண் குழந்தை, 14 வயசு குழந்தைய 2 பேரும் போதையில கெடுத்து ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்துல 12வது படிக்கின்ற ஒரு பெண் ஸ்கூல்ல இருந்து வந்து பரீட்சை எழுதிட்டு வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒதுக்குப்புறமா போன பிறகு பார்த்தா ஒரு நாள் காணும். அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கிற காட்டுல கண்டுபிடிச்சாங்க பணமா. அதே ஒருத்தர் போதையில அந்த பெண்ணை கெடுத்து கொலை பண்ணிருக்கிறார். 4 மாசத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டியில பக்கத்தில ஒரு கிராமத்துல 8 வயசு குழந்தை 3 மணி நேரம் காணும். அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க, ஸ்கூல்ல இருந்து வந்தது எங்க வீட்டுக்கு வரலையே. 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த குழந்தை ஒரு புதர்ல இருந்து அழுதுட்டு வருது. மூஞ்சில நெஞ்சில எல்லாம் ரத்த காயத்தோட கீறி வச்சிருக்கிறான். ஒரு கொடூர போதையில. இது தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகள். நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு இது நடக்காதது என்ன நிச்சயம்? ஒரே நிச்சயம், அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கையாளாகாத திமுக ஆட்சியை நீங்கள் துரத்தி அடிங்கள், விரட்டி அடியுங்கள். இது அவசியமானது. இது ஒரு மருத்துவனாக மட்டும் நான் சொல்ல, ஒரு கட்சி தலைவராக மட்டும் நான் சொல்லல, 3 பெண் பிள்ளைகளுக்கு தந்தையாக நான் கேட்கின்றேன். தமிழ்நாட்டில் அத்தனை பெற்றோர்கள், பெண்கள், தாய்மார்கள் சிந்தித்து பாருங்கள். இது மிக அவசியமானது. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனை இதுதான்.